சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியுடைய ஆதிக்கத்துல இருக்காங்க. காலபுருஷனுக்கு 5வது ராசி, சூரியனுடைய சொந்த இல்லம். சரிங்களா? குரு வந்து அங்க நட்பு பெறுவாரு, செவ்வாய் நட்பு பெறுவாரு, சனி சுக்கிரன் பகை பெறுவாங்க, புதனுக்கு அதிநட்பு வீடாக இருக்கு, ராகு கேதுக்களுக்கு பகை இல்லம். சரிங்களா? சோ சிம்ம ராசி அதிகாரத்துவம் உள்ள ராசி. அதிகாரம்னா இங்க புஷுன்னு ஆகி போச்சு சிம்ம ராசிக்கு. ஏன்? கடந்த காலங்கள்ல சனியோட பார்வை, அப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம், பூரா சிம்ம ராசிக்கு ஒரே அடியாத்தான் இருக்கு. சோ நல்ல பலன்கள் சிம்ம ராசிக்கு கிடைக்காம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு விபரீத ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்பட போகுது. எப்படின்னா 8ஆம் அதிபதி குரு போய் 12ல உச்சமாயி 6ஆம் அதிபதி சனி போய் 8ல மறைறாரு. சோ 6 குடையவர் 8லயும் 8 குடைய குரு போய் 12ல உச்சமாயி 8ஆம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்புல இந்த சிம்ம ராசிக்கு சில நல்ல விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும். சோ அஷ்டமத்து சனி நடந்தாலும் சில நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்துல நல்ல சாதகமான தசாபுத்தி இருந்துச்சுன்னா அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்களை பாதிக்காது அப்படி என்பதே உண்மை. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஏன் பாதிக்காதுன்னா குரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. குரு கோச்சாரப்படி உச்சமாகி அந்த அஷ்டமத்து சனியை பாக்குறதுனால இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு வேகம் குறையும். இருந்தாலும் ஜூன் வரையும் வந்து குரு சாதகமான இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால கவலைப்பட வேண்டாம். ஆனா ராசி வந்து சர்ப்ப கிரகத்தோட பிடியில இருக்கிறதுனால காரிய தடை, காரிய சிக்கல்னு சொல்லி இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த காரிய சிக்கல், காரிய தடையை நீக்கிறதுக்கு காளகஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம் சென்று அங்க இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு சர்ப்ப சாந்திகள் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கத்துல சிம்ம ராசி இருக்கிறதுனால சர்ப்ப சாந்திகள் செய்து வருவதன் மூலமா பாம்பு புத்து இருக்க கோயில போய் பால் முட்டை வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கு போடுறது, துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் பண்றது, துர்க்கை அம்மனை கும்பிடுறது, காளியம்மனை கும்பிடுறது, மாரியம்மனை கும்பிடுறது, இப்படி தெய்வங்கள் எல்லாம் கும்பிடும் போது ஓரளவுக்கு அந்த ராகு கேதுவுடைய அந்த ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும். அஷ்டமத்து சனி வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதகம் இல்லை. ஆனா ராசியை ராகு கேது பீடிச்சதுனால காரிய வெற்றி கிடைக்காம எல்லாமே தடையாகிட்டே இருக்கும். சோ அந்த காரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு ராசியில கேது இருக்கிறதுனால விநாயகரையும் கும்பிடுறது நல்லது. சோ விநாயகர் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, சோ வழிபாட்டுல வந்து அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க நல்லா இருப்பாங்க. அஷ்டமத்து சனியோட வேகத்திலிருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம்.